ஓம் சாய்ராம். இன்றைக்கு ஒரு சாய் பக்தர் பாடப்பையிலிருந்து எழுதியிருக்கிறார். மகாதேவன் அப்படிங்கிற ஒரு அன்பர், அப்பா நான் வீடு கட்ட போகிறேன், என் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இருக்குது, இந்த கோவிலுடைய கோபுரத்தினுடைய நிழல் என்னுடைய வீட்டு மனையில் விழுது, நான் அதுக்கு எப்படி பரிகாரம் பண்ணுறது, அது கட்டலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அந்த அன்பர். அந்த கோவிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடாத ஒரு சில விஷயங்களை, அப்புறம் அதுக்கு பரிகாரத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கோவிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடாது என்னென்னா, கோபுர நிழல் அல்லது கொடிமரத்தினுடைய நிழல் நம்முடைய வீட்டு மனைக்கு மேலே விழாதபடி வீடு கட்டணும். அதுக்காக தான் கோபுரத்தை விட நம்ம வீடு சின்னதாக இருக்கணும். கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, பெருமாள் கோயில் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி, அப்புறம் சிவன் கோயில் கணபதி கோயிலுக்கு எதிர்க்க வீடு கட்டக்கூடாது. பெருமாள் கோயிலுக்கு பின்னாடியும் சிவன் கணபதி கோவிலுக்கு எதிர்க்கவும் வீடு கட்டக்கூடாது. அது சரிப்பட்டு வராது. சரி, இதுக்கெல்லாம் பரிகாரம் சிலதெல்லாம் சொல்லணும். முள் இருக்கிற அந்த செடியை வீட்டில் வளர்த்தோம்னா பணம் தங்காது. முள் இருக்கிற செடி, பூச்செடியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வீட்டில் வளர்த்தோம்னா பணம் தங்காது. அப்புறம் ஜாதி முல்லை, மல்லிகை, தாமரை, தும்பை, பாரிஜாதம், சாமந்தி, இந்த மாதிரி விநாயகருடைய மலர்கள், இதெல்லாம் விநாயகருடைய மலர்கள், இதெல்லாம் வீட்டிற்குள்ள எல்லைக்குள்ளார வளர்க்கிறது மன தோஷம் இருந்தால் சரி பண்ணும். ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதெல்லாம் வளர்க்கணும். ஜாதி முல்லை, மல்லிகை, தாமரை, தும்பை, பாரிஜாத்தம், சாமந்தி இதெல்லாம். அடுத்து, தன்னந்தனியாக ஒத்த மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாது. ஒத்த பனைமரம் இருக்கிற இடத்துல வீடு கட்டக்கூடாது. அடுத்து, வீட்டு வாசலில் அல்லது நிலக்கதவை நம்ம திறந்தோம்னா வச்சுங்களேன், நிலக்கதவை நம்ம திறக்கிறோம்னா திறந்தோடனே முருங்கை மரத்தையும் மாமரத்தையும் உடனே பார்க்கப்படாது. அந்த மரத்தை வீடு கட்டக்கூடாது. அந்த மரம் இருக்கக்கூடாது. ஒன்று மரத்தை வெட்டணும், இல்லைனா வீடு மாற்றி கட்டணும் வேறு மாதிரி. அடுத்து, நல்ல வளமாக வளர்ந்து பெரிய மரமாக இருக்குது வேப்ப மரம், அதை மீண்டும் வளராமல் வெட்டிவிட்டு அந்த வீட்டில் இருக்கிற அந்த வீடு கட்டணும்னா, அந்த ரூம் போட்டோம்னா, அந்த மாதிரி பண்ணோம்னா அந்த வீட்டில் ஒத்துமையோ சந்தோஷமோ ஆரோக்கியமோ இருக்காது, கெட்டுடும். ஆகையினால அந்த மரத்தை வெட்டாமல் கட்டுங்க, அதுதான் உசிதம். சரியா? ஓம் சாய்ராம்.